உங்களுக்கு பட்டர் பிஸ்கெட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ஊரில் வந்து நாங்கள் கல்பனஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே டேஸ்ட் வந்து இதில் இருக்கும். வாங்க நாங்கள் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பட்டர் பிஸ்கெட் செய்கிறதுக்கு 4 பொருட்கள்லாம் தேவை. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து 2 முட்டை வெள்ளைக்கரு வந்து எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து 60 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். 60 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் பானுக்கு பாவிக்கிற ரொட்டிக்கு பாவிக்கிற எந்த மாவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து 50 கிராம் சுகர் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதாவது ஐசிங் சுகர் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு துளசில் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இப்போ பட்டரையும் சுகரையும் சேர்த்து அடிக்க போகிறோம். நீங்கள் பீட்டரும் பாவிக்கலாம். இப்படி கேக் அடிக்கிற இல்லாட்டி முட்டை அடிக்கிற அப்படி இருந்தால் இதுவும் பாவிக்கலாம். அதாவது இது ஸ்வீம் பேசன் இங்கே சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்படி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்தேன்டா குயிக் வந்து நீங்கள் அடிச்சிடலாம். இப்போ நாங்கள் சுகர் வந்து சேர்த்து அடிச்சிடலாம். சரியான ஈஸி. இப்போ நாங்கள் பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகள் கூட குயிக்கண்டு செய்யலாம். இதுக்கு நீங்கள் மினக்கூடம் வந்து அவசியமே இல்லை. ஒரு அவன் மிக்ரோபால் இதை வேக்கம் பண்ணுறதுக்கு அவனும் 4 திங்ஸ் இருந்தாலே செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகுது. வந்து நல்லா க்ரீமி ஆயிட்டு நீ நாங்கள் முட்டை வெள்ளைக்கரு வந்து தனியாக நுரை போல் அடிச்சு வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை நாங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நாங்கள் என்னோட துளசியில் வந்து மாற்றி எடுத்துடலாம். ஸோ இனி நாங்கள் இந்த முட்டை வெள்ளைக்கருவை வந்து நுரை போல் அடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வந்துட்டு என்ன கொஞ்சம் வந்து அடிச்சுட்டு நாங்கள் இந்த பட்டரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இனி நாங்கள் பட்டரை சேர்த்துடலாம். பட்டர் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். என்னத்துக்காண்டி அந்த முட்டை அடிக்கிறதுனா அந்த நிறத்தன்மை இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பிஸ்கெட் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா
கிறிஸ்பியாக இருக்குன்றதுக்காண்டி இது அடிக்கிறோம். இனி நாங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி மைதா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறோம், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ மைதா மாவு போட பிறகு கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் மேலதிகமாக சேர்க்கலை. நான் ஏற்கனவே எடுத்த 60 கிராம் மட்டும்தான் சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமி ஆகிட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். ஃபுல்லாக நம்ம இப்போ சேர்த்துட்டேன். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கிட்டு. நாங்கள் இதை பேக்கிங் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து சிலிக்கான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதுவும் பாய்க்கலாம், இல்லாட்டி நார்மல் ஆயில் பேப்பரும் நீங்கள் பாய்க்கலாம். அதாவது கேக் பேக்கிங் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அதுவும் பாய்க்கலாம். அடுத்து வந்து இப்படி ஒரு ராம் சாக்கு இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஐசிங் புளியக்கூடிய சாக்கு அதை வந்து எடுத்துருக்கேன். சாக்குன்ற அதாவது பேக் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பிஸ்கெட் கலவையை வந்து இதை சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக் அண்ட் பேக் ஆயிரும். இப்போ நாங்கள் இதை சரியாலாம் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரவுண்ட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு இது சின்னனா வட்டமாக வைக்க போகிறோம். அது தானாகவே உங்களுக்கு மெல்ட் ஆகும். அதனால் நடுவில் மட்டும் வச்சிடலாம். ஸோ நாங்கள் வீட்டில் செய்கிறால எங்களுக்கு சைஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு விருப்பமான டிசைனில் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இடைவெளி வந்து இருக்கணும். இந்த ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் இடையில இடைவெளி இருந்தால் தான் ஈஸியாக வந்து பேக் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ இப்போ வந்து சரியாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ ஃபுல்லாக தட்டினீங்கன்னா ஈவன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ஃப்ரீ ஹீட் ஆன பிறகு நாங்கள் இந்த பிஸ்கெட்டை வச்சு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஹீட் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி வைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இனி வந்து நாங்கள் ஃபேனில் விட போகிறோம். ஃபேனில் விட்டு 170 செல்சியஸில் விட்டுருக்கேன். 170 செல்சியஸில் 13 நிமிஷம் வந்து வைக்க போகிறோம். அதாவது 13 நிமிஷம் வந்து வைக்க போகிறோம். உங்களுக்கு 13 மினிட்ஸால் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன்.
எங்களோட பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிக்கிருக்கு. ஸோ நான் இப்போ வெளியே வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரே திறந்தீங்கன்னா அதில் சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். ஸோ எங்களோட கிறிஸ்பியான பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ சிலது வந்து இப்படி சேர்த்து கொஞ்சம் பெருசுண்டாலும் ஒட்டுப்பட்டுட்டு, ஸோ மெட்டெல்லாம் நீட்டாக வந்துருக்கு. நாங்கள் இதை கொஞ்சம் ஆற விட்டு உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா ஆற விட்டு உங்களுக்கு அதனால் இதோட பிஸ்கெட் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ஊரில் அந்த கல்பனை சாப்பிட்ற டேஸ்ட்டு இதில் இருக்குது அப்படியே. ஸோ நாங்கள் இதை நீங்கள் சிலிக்கானில் வச்சதால் உங்களுக்கு ஒட்டுப்படாமல் இருக்குது. ஸோ இந்த பிஸ்கெட் லைட்டாக வந்து கொஞ்சம் கூட நான் ஊற்றிட்டேன் போல் கொஞ்சம் விலகி ஏன்னா ஒட்டுப்பட்டுட்டு அதை நாங்கள் இப்படி வைக்கலாம். இப்போ எங்களோட சூப்பர் டூப்பான பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிட்டு. உண்மையிலே அந்த ஊரில் நாங்கள் கல்பன் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இப்போ இந்த பிஸ்கட் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் அந்த ஊரில் வந்து கல்பனை சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இதில் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் சுகர் வந்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா அந்த சூட்டோடு எடுத்தோடனே சுகர் போட்டிங்கன்னா உங்களை ஊரில் கல்பனை சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். கல்பனை ஊரில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டிஃப்ரெண்டான இது வந்து இந்த பிஸ்கெட் வந்து இத்தாலி சைடில் வந்து ஃபேமஸான ஸ்வீட்டாக அது வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நான் ஒரு இத்தாலி ஒருக்கா போன போது தான் இதை சாப்பிட்டேன்னா, அதுக்கு பிறகு தான் நான் அது அந்த நேமை வச்சு நான் இதில் யூடியூப்பில் பார்த்த போது தான் இந்த ரெசிபி எடுத்தேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் கடையில் எப்படி சாப்பிட்டேனோ அதே மாதிரியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.